வணக்கம் மக்களே. நம்மள நிறைய பேர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கார்டு அப்படிங்கிறது தான் பேன் கார்டு. இந்த பேன் கார்டு பொறுத்த வரைக்கும் ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி எப்படி இம்பார்ட்டண்ட்டாக கருதப்படுதோ அதே மாதிரி பேன் கார்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கருதப்படுது. ஆனால் இந்த பேன் கார்டில் இருக்கக்கூடிய அந்த 10 இலக்க எண்ணை எங்கே பயன்படுத்தணும், புதிய பேன் கார்டு விதிமுறைகள்னால் இப்போ ரீசெண்டாக என்ன கொண்டு வந்திருக்காங்க, ஏப்ரல் 1 2026 என்ன மாதிரியான நடைமுறை பேன் கார்டில் இருக்குது, பழைய பேன் கார்டு வச்சுருக்கவங்களுக்கு புதுசாக பேன் கார்டு வாங்குறது எப்படி, அதே மாதிரி ஆதார பேன் கார்டோட லிங்க் செய்யணுமா, இல்லை பேன் இன்ஆக்டிவ் ஆனிச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்றத பற்றியும் இந்த மாதிரி பல கேள்விகள் நிறைய பேருக்கு ஓடிட்டே இருக்கும். குறிப்பாக பேன் கார்டு அப்படிங்கிறது இப்போ அது இல்லாமல் நம்ம வங்கியில் அதிகப்படியான பண பரிவர்த்தனை அப்படிங்கிறது பண்ணவே முடியாது, அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக ஆகிடுச்சு. அப்படி இருக்கக்கூடிய பேன் கார்டுனால் கிடைக்கக்கூடிய நன்மைகளில் முக்கியமான நிதி உதவி எதுவும் கிடைக்குமா, இதை பற்றின விஷயங்களும் மெயினாக இந்த வீடியோ போகிறதுக்கு காரணம், ரீசெண்டாக கூட ஒரு பக்கத்து மாநிலத்தில் 300 பேர் கிட்டத்தட்ட கைது செய்யப்பட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவங்களோட வங்கி கணக்கில் பெரிய அளவிலான தொகை பண பரிவர்த்தனை அப்படிங்கிறது செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு அவங்களுடைய எந்த காரணமும் கிடையாது, ஆனால் அவங்களுடைய வங்கி கணக்கை தவறாக பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கு ஒரு ரீசனாக இந்த பேன் கார்டு அப்படிங்கிறது இருந்திருக்கு. அதுக்கான விளக்கமாகவும் இந்த வீடியோ இருக்கும். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உங்கள் பேன் கார்டை பத்திரமா வச்சுக்கிறதுக்கு வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டெய்லி இன்ஃபர்மேஷனுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பேன் கார்டுனா என்னென்னு பார்த்துடலாம். பேன் கார்டு அப்படிங்கிறது நம்மளுக்கு பர்மனெண்ட் அக்கௌண்ட் நம்பர் அப்படிங்கிறது, அதுதான் பேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஷார்ட் ஃபார்மில் கொடுத்துருப்பாங்க. இது வருமான வரித்துறையினால் வழங்கக்கூடிய ஒரு தனித்துவமான 10 இலக்க எண் ஒவ்வொருத்தவங்களுடைய ஆதார் ஐடிக்கும் அவங்களுடைய வங்கி கணக்கு அடிப்படையில். ஒருவருடைய வருமான வரி அப்படிங்கிறது அது தொடர்பான பல்வேறு பரிவர்த்தனைகள் செய்கிறதுக்கும் வரி பதிவுகளை ஒரே பேன் எண்ணுடன் இணைச்சு அடையாளம் காணவும் இது பயன்படுது. ஒருத்தர் எந்த அளவுக்கு பணம் டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது இந்த பேன் கார்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால தான் பேன் கார்டு அப்படிங்கிறது ஒரு சாதாரண அடையாள அட்டை மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நீங்கள் முக்கியமாக புரிஞ்சுக்கிறது என்னென்னா, டேக்ஸு, பேங்கிங் சிஸ்டம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை மற்ற முக்கியமான நிதி பரிவர்த்தனை என்னென்ன பண்ணுறீங்களோ அது எல்லாத்துக்குமே பேன் கார்டு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. குறிப்பாக ஆதார் ஐடி நம்மளுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி வங்கி கணக்கோடு உங்களுக்கு பேன் கார்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. 2026 வந்த மிக முக்கியமான மாற்றம் பேன் கார்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 2026 ஏப்ரல் 1 முதல் பேன் தொடர்பாக விண்ணப்ப முறைகள் அப்படிங்கிறது முக்கிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. புதிய இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது 2025 இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ்க்கு 2026 நடைமுறைக்கு வந்ததை அடுத்து, அதாவது 2025க்கு அடுத்து 2026க்கு வந்ததை அடுத்து புதிய பேன் விண்ணப்பங்களுக்கு புதிய அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவலின்படி ஃபார்ம் 93, 94, 95, 96 இது மாதிரி இருக்கக்கூடிய புதிய ஃபார்ம் 1 ஏப்ரல் 2026 முதல் செய்யப்படக்கூடிய ஃப்ரெஷ் அப்ளிகேஷனுக்கு மட்டுமே பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே உங்கள்கிட்ட பேன் இருக்குது அப்படின்னாலும் சரி, இல்லை புதிய ஃபார்ம் வந்து விட்டது அப்படின்றதுக்காக மறுபடியும் நீங்கள் பேன் வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போ 2026 ஏப்ரல் 1 உங்களுக்கு புதிய பேன் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதனால் ஏற்கனவே நீங்கள் பேன் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா அது பழசாகிடுச்சு, அதனால் நான் புதுசாக விண்ணப்பிக்கிறேன் அப்படின்னா கிடையாது. நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. எக்ஸிஸ்டிங் பேன் நம்பரை தொடர்ந்து வேலிடிட்டி அப்படிங்கிறது அது அப்படியே தான் இருக்கும், உங்கள் பேன் கார்டோடைய நம்பர் அப்படிங்கிறது. இதை தான் நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். பேன் கார்டு அப்படிங்கிறது பழசாயிடுச்சுனாலும் என்ன தான் ரூல்ஸ் கொண்டு வந்தாலும் உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த 10 இலக்க எண் அதுதான் உங்களுக்கு கடைசி வரைக்கும். அதே போல் இன்னொரு கேள்வி என்னவாக இருக்கும்னா, பேங்க்கில் அதிகப்படியான பணம் எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு பேன் கார்டு ஏன் அவசியம் அப்படிங்கிறது தான். குறிப்பாக நம்மளுக்கு டேக்ஸ் சிஸ்டம் முறைப்படி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அமௌண்ட்டுக்கு மேலே, அதாவது மினிமம் ஒரு 50,000க்கு மேலே நீங்கள் ஒரே டைமில் 1 லட்சம் 2 லட்சம் இந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னா கட்டாயம் நீங்கள் பேன் இல்லாமல் எடுக்கவே முடியாது. உங்களுடைய வங்கிக்குள்ளேயுமே அது என்ன வங்கி, தனியார் வங்கியாக இருந்தாலும் சரி, அரசு வங்கியாக இருந்தாலும் சரி கொடுக்க மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பணம் ஏதாவது கருப்பு பணமாக இருக்குமோ அப்படின்ற காரணத்தினால தான். குறிப்பாக நீங்கள் அந்த மாதிரி பணம் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது அதுக்கான ஆதாரங்கள் கேட்பாங்க. இப்போ உங்களுக்கு சம்பளம் ஏறுதுன்னா சம்பளத்துக்கான ஆதாரம் கேட்பாங்க, இல்லை தொழில் ரீதியாக நான் ஏதோ இது பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கான ஆதாரம் அப்படிங்கிறது கேட்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பேன் கார்டு இருந்தது அப்படின்னா நீங்கள் ஈஸியாக பண பரிவர்த்தனை அப்படிங்கிறத பண்ணிக்கலாம். இதுக்காக நீங்கள் இதுக்கு எல்லாத்துக்கும் டாக்குமெண்ட்ஸ் தேடி அலைஞ்சி கொண்டாந்து சமர்ப்பிக்கணும்னு அவசியம் இல்லை. பேன் கார்டு இருக்கிறப்ப ஈஸியாக நீங்கள் இது பண்ணிக்கலாம். உங்கள் பேன் கார்டை மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதில் நீங்கள் எவ்வளோ பண பரிவர்த்தனை பண்ணுறீங்க, ஏதாவது இல்லீகலாக இருக்கா அப்படின்றதையும் கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிடும்.
பேன் கார்டோட ஆதார் ஐடி அப்படிங்கிறது இணைச்சிருந்தா மட்டும்தான் உங்களோட பேன் அப்படிங்கிறது இன்ஆப்பரேட்டிவ் ஆகும். அதாவது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோடைய தற்போதைய தகவலின்படி இப்போ ரீசெண்டாக கூட இதுக்கான டைம் கேடோ அப்படிங்கிறது நம்மளோட அரசாங்கம்ன்றது கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னா, பேன் கார்டோட எல்லாருமே ஆதார் கார்டு இணைக்கணும் அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக ஒரு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் கொடுத்துருந்தாங்க. இது ஏன் இவ்வளோ கட்டாயமாக்குனாங்க அப்படின்னா, ஆதார் கார்டோட பேன் கார்டு இணைஞ்சிருக்கிறப்ப தான் அதில் முக்கியமான உங்களோட தரவுகள் அப்படிங்கிறது பாதுகாக்கப்படும். குறிப்பாக அது வேறு எங்கேயாவது பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னாலும் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற காரணத்துக்காக. ஒருவேளை நீங்கள் ஆதார் ஐடி இணைக்கல அப்படின்னா, இப்போ நீங்கள் போய் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ₹1000 ஃபீ பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ₹1000 பணம் கட்டி நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை ஆக்டிவ் பண்ண, ஏன்னா பேன் கார்டு அப்படிங்கிறது டீஆக்டிவேட் ஆகிடும் ஆதார் கார்டு இணைக்கல அப்படின்னா. யார் ஆதார் கார்டு இணைக்காமல் இன்னும் இருக்கீங்களோ, நீங்கள் கையில் வச்சுருக்கக்கூடிய பேன் கார்டுக்கு எந்தவித வேலிடிட்டியும் இல்லை, அது யூஸும் இல்லை. அதனால் ஃபஸ்ட்டு போய் உங்கள் பேன் கார்டில் ஆதார் ஐடியை இணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இப்போ ஒரு விஷயம், நம்ம பேன் கார்டு வந்து ஆக்டிவாக தான் இருக்கா அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கம் டேக்ஸ் ஃபில்லிங் போர்ட்டல் அப்படின்றது இருக்கும். அதில் வெரிஃபை பேன் அப்படின்ற அந்த வசதியும் இருக்கும். அதில் பேன் சரியானதா, இல்லை பேனோட டேட்டா பேசஸ் வந்து பெயர் சரியாக இருக்குதா, டேட் ஆஃப் பர்த் சரியாக இருக்கா, பேன் வந்து ஆக்டிவாக இருக்கா, இது எல்லாத்தையுமே சரி பார்த்துக்க முடியும். வேணுங்கிறவங்க அந்த டேட்டா பேஸில் போய் பார்த்துக்கோங்க. இன்கம் டேக்ஸ் ஃபில்லிங், ஃபில்லிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த போர்ட்டலில் வெரிஃபை பேன் அப்படின்னு இருக்கும். அதில் போய் நீங்கள் இதை சரி பார்த்துக்கலாம். பேன் கார்டை எங்கெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இங்கே தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த பேன் கார்டு இப்போ இல்லாத நபரே யாருமே கிடையாது. இந்த பேன் கார்டை தயவு செஞ்சு சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக நீங்கள் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா தெரியாத யாருடைய கைக்கு போனால் கூட அதனால உங்களுக்கு உங்களோட வங்கி கணக்கில் பல பரிவர்த்தனைகளை பண்ணி லாஸ்ட்டில் உங்களை ஜெயிலுக்கு போகிற அளவுக்கு பண்ணிவிடுவாங்க. அதுதான் ரீசெண்டாக இப்போ பக்கத்து மாநிலத்தில் நடந்த ஒரு முக்கியமான இன்சிடென்ட். கிட்டத்தட்ட 300 பேர் இதனால் பாதிக்கப்பட்டு போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுருந்தாங்க. அதனால் பேன் கார்டை ரொம்ப ரொம்ப கவனமாக வச்சுக்கோங்க. பேன் கார்டு அப்படிங்கிறது வெறும் ஒரு கார்டு கிடையாது. அது வந்து ஃபினான்சியல் டிரான்சாக்ஷன் எல்லாமே பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபில்லிங், இது எல்லாத்துக்கும், வருமான வரி கணக்கு தாக்கல் செய்கிறதுக்கு. ஏன்னா குறிப்பிட்ட அளவுக்கு நீங்கள் பண பரிவர்த்தனை பண்ணுறீங்க இல்லை அப்படின்றத ஆதார் ஐடியோட உங்கள் பேன் கார்டை இணைக்கிறப்பையும் சரி, வங்கி கணக்கோட பேன் கார்டு இணைக்கிறதுப்பையும் சரி, உங்களுக்கு கட்டாயம் எந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் வங்கி கணக்கில் பண பரிவர்த்தனை பண்ணுறீங்க அப்படின்னு கவர்மெண்ட்டே அனலைஸ் பண்ணி உங்களுக்கு அமௌண்ட்டில் இருந்து, அதாவது மாதம் மாதம் பர்டிகுலர் அமௌண்ட் 1 lakh மேலே நீங்கள் பரிவர்த்தனை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டேக்ஸ் அப்படிங்கிறத பிடிக்கிற ஆரம்பிப்பாங்க. பேங்கிங் டிரான்சாக்ஷனு, இன்வெஸ்ட்மெண்ட்டு, மியூச்சுவல் ஃபண்டு, ஷேர் மார்க்கெட்டு, ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான டிரான்சாக்ஷனு, சர்டைன் ஹை வேல்யூ ஃபினான்சியல் டிரான்சாக்ஷனு, இது மாதிரி பல விஷயங்களுக்கு பேன் கார்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அவசர தேவைக்கு அதிகப்படியான பண பரிவர்த்தனை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பேன் கார்டு ரொம்ப ரொம்ப அவசியங்க. அதனால் பேன் கார்டை ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க. பேன் கார்டை யார்கிட்டனா கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேன் கார்டில் உங்கள் பேர், அப்புறம் பேனோட நம்பரு, பிறந்த தேதி, இது முக்கியமான தகவல் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இது எல்லாமே முக்கியமான தகவல். இதனால தேவையில்லாமல் பேன் கார்டை வந்து ஃபோட்டோவை எடுக்கிறது, வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறது, டெலகிராமில் போடுறது, இன்ஸ்டாகிராமில் யூஸ் பண்ணுறது, இல்லை அப்படின்னா சோஷியல் மீடியாவில் நீங்கள் இதை எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு உங்களுக்கு ஆப்பு நீங்களே வைக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். ஏன்னா பேன் கார்டில் இருக்கக்கூடிய அந்த 10 இலக்க நம்பர் போதும். தயவு செஞ்சு இதை யாருமே ஷேர் பண்ணாதீங்க, யார்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க. உங்களுக்கு தேவை இருக்கிற அந்த இடத்த தவிர. ஒரு பேன் கார்டோடைய காப்பி கேட்குறாங்க அப்படின்னா எதுக்காக, ஏன் கேட்குறாங்க அப்படின்றத நீங்கள் முதல்ல கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. யார் உங்ககிட்ட பேன் கார்டு பற்றி கேட்டாலும் பேன் கார்டில் காப்பியை மட்டும் கொடுக்கும்போது தேவையான இடத்துல மட்டும் கொடுங்க. ஏன்னா தேவையில்லாத இடத்துக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த 10 இலக்கம் எண்ணை வச்சு உங்களோட அக்கௌண்ட்டையே ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் அக்கௌண்ட்டில் டிரான்சாக்ஷன் மந்த்லி இருக்குது இல்லை இயர்லி இருக்குது அப்படின்னா அதையே உங்களுக்கு வரவிடாமல் பண்ணி அவங்க அக்கௌண்ட்டுக்கு கொண்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை கவனமாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சிலருக்கு டவுட் வரும், பேன் கார்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, அதாவது என் பேர் தப்பாக இருக்குது, டேட் ஆஃப் பர்த் தப்பாக இருக்குன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா, பேன் டேட் ஆஃப் பர்த் டீட்டெயில் அப்படின்ற ஒன்று இருக்கும். அதில் போய் கரெக்ஷனை தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த கரெக்ஷன் இல்லைன்னா அப்டேட் ப்ராசஸ் அப்படின்றது மூலிமா நீங்கள் இதை சரி செஞ்சுக்கலாம். 2026 ஏப்ரல் 1 முதல் பேன் டேட்டா கரெக்ஷன் அப்படிங்கிறது மாடிஃபிகேஷன் தொடர்பான புதிய அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் மற்றும் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே கொண்டு வரப்பட்டிருக்கு. அதனால் இதை கவனமாக வச்சுட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா அப்படியே விட்டுறாமல் தயவு செஞ்சு அதை சரி பண்ண பாருங்கள். பின்னாடி இது பெரிய ப்ராப்ளத்தில் வந்துடும். பேன் கார்டில் மட்டும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கக்கூடாது. குறிப்பாக ஆதார் கார்டில் என்ன மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் உங்கள் பேன் கார்டு இருக்கோ, அதாவது
நேம் இருக்கோ அதே மாதிரி பேன் கார்ட்லேயும் கொண்டு வந்துக்கோங்க. அது ரொம்ப நல்லது. பின்னாடி ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் பத்திரப்பதிவு பண்ணுறீங்க, ஹெவியான அமௌண்ட் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்காக லோன் கேட்குறீங்க அப்படின்னாலும் பேன் கார்டு ரொம்ப அவசியம். அதனால் கவனமாக வச்சுக்கோங்க. புதிய பேன் கார்டு வேணும்னா என்ன பண்ணணும்னா, ஏற்கனவே பேன் கார்டு இல்லாதவங்கன்னா புதிய பேன் கார்டுக்கு விண்ணப்பிக்கலாம். ஏற்கனவே பேன் கார்டு இருக்கிறவங்க தயவு செஞ்சு புதிய பேன் கார்டு வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வழங்கக்கூடிய ஆன்லைன் சர்வீஸ் மூலியமாக தான் இதை வந்து இந்த பேன் அப்ளிகேஷன் அப்படின்றது மூலியமாக நம்ம இதை வாங்க முடியும். குறிப்பாக எலிஜிபிள் இண்டிவிஜுவலுக்கு மட்டும்தான் இன்ஸ்டண்ட்டாக பேன் அப்படிங்கிற வசதியும் இருக்குது. வேலிட் ஆதார் அண்ட் ஆதாரில் இருக்கக்கூடிய ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்டிவ் மொபைல் நம்பர் இது எல்லாமே உங்களுக்கு கட்டாயம் தேவை. ஏன்னா மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி மூலியமாக தான் பேன் கார்டு அப்படிங்கிறது ஓப்பன் பண்ண முடியும். இது இப்போ புதிய ரூல்ஸாக கொண்டு வந்திருக்காங்க. இதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. புதிய பேன் விண்ணப்பத்தில் ஆதார் மட்டும் போதுமான்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் 2026 முக்கியமான ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதை வந்து நம்ம அட்ரஸ் ப்ரூஃபாகவும் பயன்படுத்தலாம். 1 ஏப்ரல் 2026 பேன் அப்ளிகேஷனுக்கு ஆதார் மட்டும் அந்த டேட்டா மட்டும் போதும். உங்களோட பர்த் ப்ரூஃப்லேருந்து உங்கள் டேட்டா எல்லாமே, அதாவது அட்ரஸ் ப்ரூஃப்லேருந்து எல்லாத்துக்குமே. அதுக்காக தான் அது கொடுத்துருக்காங்க. பேன் கார்டு ஒருவேளை உங்களுக்கு தொலைஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, பேன் கார்டு அப்படிங்கிறது ஒரு ஃபிசிக்கலாக நீங்கள் கையில் வச்சுருக்கக்கூடிய ஒரு காப்பி அப்படிங்கிறது தான். பேன் நம்பர் அப்படிங்கிறது அழிஞ்சு போகாது. அதனால் பேனோட நம்பர் மட்டும் உங்கள்கிட்ட இருந்தால் போதும். ஃபிசிக்கல் கார்டு தொலைஞ்சாலும் ஓகே தான். பேன் நம்பர் இருந்துச்சுன்னா உங்களால் ஈஸியாக எடுத்துக்க முடியும். பேன் கார்டு வச்சுருக்கிறவங்க செய்யக்கூடியதா 5 முக்கியமான விஷயம். ஃபஸ்ட்டு, பேன் கார்டை எந்த ஒரு சோஷியல் மீடியாலேயோ வாட்ஸ்அப்லேயோ யாருக்குமே ஷேர் பண்ணாதீங்க. இந்த வாட்ஸ்அப்பில் எல்லாத்துலேயும் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுடைய அந்த நம்பர் போதும். அதை வச்சு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டே இன்னும் அப்ரோவேட்டிவ் பண்ணிடுவாங்க. அதனால் இதை கவனத்தில் வச்சுக்கோங்க. 2வது, உங்களுடைய பேன் கார்டு இருக்குது, ஆனால் அந்த பேன் கார்டை வச்சு வேறு ஏதோ ஒரு நிறுவனம் நடத்துகிறாங்க, பண பரிவர்த்தனை பண்ணுறாங்க, வங்கி கணக்கு வச்சுருக்காங்கன்னா தயவு செஞ்சு அதுக்கும் அலோவ் பண்ணாதீங்க. அதுவுமே பின்னாடி உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக வந்து அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரீசெண்டாக இந்த 300 பேரை உள்ள தூக்கி வச்சாங்கன்னு சொன்னல, அதுக்கு காரணம் அப்படிங்கிறது அவங்க பேன் கார்டு நம்பர் தான். அவங்களுடைய அந்த வங்கி கணக்கில் அதிகப்படியான மணி பரிவர்த்தனை அப்படிங்கிறது, அதாவது பிளாக் மணின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பரிவர்த்தனைகள் எல்லாமே பண்ணி தான் எடுத்திருக்காங்க. அதனால தான் அவங்க எல்லாரையும் கிட்டத்தட்ட 300 பேரையும் ஹோலி ஸ்டேஷனில் வச்சுருந்தாங்க. 3வது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேன் கார்டு அப்படிங்கிறது ஒன்று தான் வச்சுருக்கணும் ஒரு ஆளுக்கு. 1க்கு மேற்பட்ட பேன் கார்டு வச்சுருக்கீங்கன்னா அதுவே உங்களுக்கு பின்னாடி பிரச்சனையாக வரும். 4வது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேன் கார்டில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த மிஸ்டேக்கை ஆரம்பத்திலே சரி செஞ்சுருங்க. அதாவது பேன் கார்டில் நேம் தப்பாக இருக்குது, டேட் ஆஃப் பர்த் தப்பாக இருக்குன்னா உடனே மாற்றிடுங்க. அது இருக்கட்டும், அதில் பெருசாக வேறு எங்கேயும் கேட்க போகிறது இல்லையே, நம்ம பண பரிவர்த்தனை காசு எடுக்கிறதுக்காக மட்டும்தானேன்னு சொல்லி அசால்ட்டாக விடாதீங்க. பின்னாடி பெரிய பிரச்சனையாகவே வந்து அமையும். உங்களோட ஆதார் கார்டு பேன் கார்டு ரெண்டும் மிஸ்மேட்ச் ஆகிடும். அதனால தான் சொல்கிறேன். 5வது முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? பேன் கார்டு நம்பரு, ஆதார் கார்டு நம்பரு, அதுக்கு 2க்கும் கொடுத்துருக்கக்கூடிய மொபைல் எண்ணுக்கு வந்திருக்கக்கூடிய ஓடிபி, இது எதையுமே யார்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், ஷேர் பண்ணாதீங்க. இது பின்னாடி பெரிய விளைவுகளையே ஏற்படுத்தும். இப்போ நிறைய குற்றங்கள் அப்படிங்கிறது சைபர் கிரைமாக வர்றதுக்கு மெயின் காரணம் நம்மளுடைய பேன் கார்டு, வங்கி கணக்கு, ஆதார் கார்டு இது மூலியமாக தான். அதிகமாக நீங்கள் எதுவுமே பண்ணாமல் பாமர மக்களாக இருந்தால் கூட உங்களுடைய பேன் கார்டு வச்சு யூஸ் பண்ணிக்கிறாங்க. தெரியாத எந்த ஒரு நபர்கிட்டையும் ஏன் இ-சேவை மையத்தில் ஏதாவது பண்ணுறேன், இல்லைன்னா எங்கேயோ செராக்ஸ் எடுக்கிறதுக்காண்டி நான் இதை பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு காப்பி அப்படிங்கிறது, அதாவது செராக்ஸ் காப்பி எல்லாமே கையோடு வாங்கிட்டு வந்துடுங்க. இது எல்லாமே கவனமாக வச்சுக்கோங்க. இப்போ நிறைய க்ரைம்ஸ் அப்படிங்கிறது நடக்குது. அதனால தான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறேன். குறிப்பாக 60 வயதுக்கு மேற்பட்டவங்க இது எல்லாத்தையும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. இதுதான் பேன் கார்டு பற்றின விஷயங்கள் அப்படிங்கிறது. ஃபைனலாக ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். பேன் கார்டு பற்றின இந்த மாதிரி முக்கியமான தகவல்களை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் யாரும் பார்க்க போகிறது கிடையாது. ஆனால் 10,000 கொடுக்குறாங்க, 20,000 கொடுக்குறாங்கன்னு சொன்னால் உடனே எல்லாருமே பார்க்குறோம். அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ உள்ள காலகட்டம் அப்படிங்கிறது. அதனால தான் நான் தமிழ்ல 10,000 போட வேண்டிய சுச்சுவேஷன் இருந்துச்சு. யாரும் அதை பார்த்து டிசப்பாயின்மெண்ட் ஆகாதீங்க. பேன் கார்டு அப்படிங்கிறது எப்படி நம்மளுக்கு ஆதார் கார்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ அதே மாதிரி பேன் கார்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. அதனால பேன் கார்டு பற்றின சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது மாதிரியான ரெகுலர் யூஸ்ஃபுல் கண்டென்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.